அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, உங்களுக்கு வணக்கம். இந்த டீனேஜ் என்று சொல்லுவார்கள். 13, 14, 15, 16, 17, 17, 18, 19 என்று சொல்லுகின்ற இந்த பாலூக்க காலம் என்று சொல்வார்கள். அதிலே பொதுவாக எதிர்பால் கவர்ச்சி ஏற்படுகின்ற அந்த காலத்திலே தான் நமது பல மாணவ மாணவிகள் நிறை தளம்பி பிள்ளையான பிள்ளைக்கு செல்வதற்கு எதுவாக இருக்கின்றது. அதனால் தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பெற்றோரை யோசியுங்கள். ஜீவ மரண போராட்டத்திலே உங்களை பிரசவித்து உங்களை பாலூட்டி சீராட்டி வளர்த்து உங்கள் எதிர்காலத்திற்காக தமது உடைமைகள் உணர்வுகள் எல்லாவற்றையும் இழந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறார்கள். 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, 3ஆம் வகுப்பு, 4ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 6, 7, 8, 9 வருகின்ற பொழுது தான் நீங்கள் அந்த டீனேஜ் வகுப்பு வருகிறீங்க. அந்த நேரத்தில் தான் நீங்கள் நிலைத்தன்மை. சிலர் நல்ல பெற்றோர்கள் என்ன செய்வார்கள், அவர்களை சகோதரர்களாக நண்பர்களாக அரவணைத்து அவர்களுக்கு அருள் சொல்வார்கள். சில பெற்றோர்கள் அதை சொல்வதில்லை. ஆகவே வீட்டிலே அன்பு கிடைக்காத குழந்தை என்ன செய்கிறது, எங்கோ ஒரு இடத்திலே அன்பை தேடி போய் ஒன்று தன்னை விட வயதிலே கூடிய கிழவர்கள் குமர்கள் என்று அர்த்தமில்லாத திருமணம் கொடுத்தோடு போராடி கடைசியிலே வாழ்வை அழைத்துக் கொள்கிறார்கள். அவர்கள் அன்பு காதல் பாசம் என்று சொல்கிறார்கள். அன்பு மிகுதியால் வருகின்ற காதல் புனிதமானது, அதிலே பாசம் இருக்கும். கவர்ச்சியிலே ஏற்பட்டு வருகின்ற காதல் அது வெறும் கவர்ச்சியிலே உடல் ரீதியான உணர்வோடு கடைசியிலே அழிந்து போகின்றது. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பள்ளியிலே நீங்கள் புகுந்த பின்னர் அங்கே ராஜாவாகவோ ராணியாகவோ எல்லோரும் கண்களிலும் படுவதற்கு விழுந்து இருப்பீர்கள். ஆனால் ஒருவனையோ ஒருத்தையோ நீங்கள் காதலிப்பதில் ஈடுபட்டு பலர் இருப்பார்கள் உங்களை அவ்வாறு கொண்டு சொல்கிறேன். ஏற்கனவே விழுந்தவர்கள் இருப்பார்கள், விழுந்து கொண்டு இருப்பார்கள். அவரும் அந்த கடலிலே ஓடுகின்ற நீரில் அடித்து கொண்டு போகிற ஒரு கட்டையை கிடைத்தால் கூட தொற்றிக் கொண்டு போல் உங்களையும் அதிலே வீழ்த்தி போவார்கள். நீங்கள் காதலில் வயப்பட்டு விட்டால் உங்களது பாடசாலை முழுவதுமே ராஜா ராணியாக இருந்த அந்த மரியாதை இட்டு போய்விடும். இவரது அளவு இவ்வளவு தான், இவனோடு தான் முடித்துவிடும். ஆகவே பாடசாலையிலே உங்களுக்கான கௌரவ மதிப்பு அங்கே முழு பாடசாலையிலுமே இருக்காது. அது முடிந்துவிடும். ஒன்று. அடுத்தது, பள்ளி பருவத்திலே நீங்கள் காதலிக்கிற பொழுது அவனோ அவளோ இறந்து விட்டால் அதன் பின்னர் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அதான் சொல்கிறார்கள், காதலித்தால் மறைந்து விட்டால் வாழ்வு என்ன ஆகும் என்று ஒரு கேட்கிற கேள்விக்கு, காதலித்தால் மறைந்து விட்டால் வாழ்வு என்னாகும் அவர் சொல்கிறார். என்ன, மீண்டும் அன்பு கிடைக்கின்ற ஒரு இடத்திலே போய் அவர்கள் அங்கே ஈடுபடாகவே இது வாழ்க்கை முழுக்க நீங்கள் பள்ளி பருவத்திலே படிக்க வேண்டிய காலத்தை விட்டுவிட்டு இதிலே ஈடுபட்டு போனால் கடைசியிலே உங்கள் நோக்கம் பிழைத்து போய்விடும், வாழ்க்கை பிழைத்து போயும். கடைசியிலே நாங்கள் பலதை பார்த்திருக்கிறோம். பள்ளி பருவத்திலே ஓடி போய் பிள்ளை குட்டிகளாக வாங்கி பிச்சை எடுக்கிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள், வீட்டு வேலை செய்கிறார்கள். விட்டு போன பிறகு இன்னொரு வாழ்வே ஒரு ஒழுக்கம் இல்லாத ரீதியாக போய் இவனோடு என்று சொல்லி கடைசியிலே மாய்ந்து போகிறதாகவே ரொம்ப கவனமாக இருங்கள், மிகவும் கவனமாக இருங்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு புனிதமான சந்தர்ப்பம் பெற்றோரால் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அதை சிறப்பாக செய்து ஒரு சிறந்த பள்ளியிலே பெருமையை பெற்று எல்லோரிடத்திலும் நல்ல மதிப்பை பெற்று பாடசாலையை விட்டு ஒரு நல்ல மாணவனாக சென்று ஒரு அழகான உயர் படிப்பை படித்து நல்ல அழகான தொழிலை தேடி ஒரு அழகான அறிவுபூர்வமான அன்பானவரும் களமுடைய உணவை தேடிக்கொண்டு வாழ்கின்ற பொழுது அந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லாவிட்டால் உங்கள் வாழ்க்கை அழிந்து போகும். நீங்கள் பலர் தற்கொலை பண்ணியிருக்கிறார்கள், ஆற்றிலே குதித்திருக்கிறார்கள், புகைப்பண்டியத்தில். ஆகவே இந்த துன்பமான நிகழ்ச்சி வரக்கூடாது என்பதற்காக தான் நான் ஒரு அதிபனாக, ஆசிரியனாக, கல்வி படிப்பாளராக உங்களிடத்தை வைக்கின்ற ஒரு முன்னெடுப்பு. இதிலே பெற்றோர்கள், சமூகம், பாடசாலை, அங்கே பாடசாலையில் ஒழுக்க ரீதியான ஆசிரியர்கள் இருப்பார். இவர்களோடு கலந்துரையாடி நீங்கள் இந்த மாணவரோடு அன்பாக இருக்க வேண்டும் என்றுதான் எனது பேரவாக இருக்கிறது. நானும் படிக்கின்ற காலத்திலே பள்ளியில் படித்தவன் தான். ஆகவே நான் காதலிக்க துவங்கியது 1975ஆம் ஆண்டு 26 வயதிலே, அதுவும் தொழில் கிடைத்த பின்னர்.
நான் பார்ப்பதற்கு அவ்வளவு அழகு உள்ளவனாக இருக்க மாட்டேன். அந்த காலத்தில் கருப்பாக கட்டையாக குண்டாக இருப்பேன். கடைசியிலே தொழில் கிடைத்தது. நான் வளர்ந்த பொழுது பல காதல் உறவு வந்தாலும் எனக்கு பிடித்த ஒரு அழகான அன்பான மனைவி காதலித்து இப்பொழுது நாங்கள் 75 வரை சந்தோஷமாக வாழ்கிறோம். குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களும் வளர்ந்து பெரியவர்களாக. ஆகவே எதிர்காலத்தை யோசியுங்கள், உங்கள் படிப்பை யோசியுங்கள். அந்த நீர்க்குமிழி போல தோன்றி மறைகின்ற அந்த இளமை காதலில் ஈடுபட்டு நசிந்து போய்விட ஒன்றை தான் எனது ஒரு தகப்பனாக, ஒரு சகோதரனாக, ஆசிரியனாக, அன்பனாக உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். படிப்பது உங்கள் கடமையாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் உங்களை தேடி பல பேர் வரலாம். இப்பொழுது நீங்கள் கைப்பிடித்தான் செய்கிறேன்னா படிக்காதாலாக படிக்காதா போய் கடைசியிலே அது உங்கள் வாழ்க்கையை சீரழிக்கும். ஆகவே